ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி இப்போ கொரோனா செகண்ட் வேவ் இந்தியாவில் கொஞ்சம் பரவ ஆரம்பிக்குது. அதனால வெளியே போறவங்க மறக்காம மாஸ்க் பண்ணிட்டு போங்க. ப்ராபபிளி முடிஞ்சா டபுள் மாஸ்கிங் கூட பண்ணிட்டு போங்க. ஸோ சம்வாட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்மளும் பாதிக்க கூடாது, நம்மளால வேற யாரும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட ஸோ மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. மாஸ்க் அணிய மறந்துடாதீங்க, எப்பயுமே மாஸ்க் போட்டு போங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பைலமீன் டெஸ்ட். கார்பைலமீன் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி கார்பைலமீன் இது வந்து யாருக்கு அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் 1 டிகிரி அமீனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான டெஸ்ட்ங்க. 1 டிகிரி அமீன் இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான டெஸ்ட். அப்ப 2 டிகிரி அமீனுக்கும் 3 டிகிரி அமீனுக்கும் இந்த டெஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுமா சார் அப்படின்னா டெஃபினெட்லி நாட். சரியா? நிச்சயமா ரெஸ்பாண்ட் பண்ணாது. சோ 1 டிகிரி அமீனா இருந்தா மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். சரியா? ரைட். அந்த 1 டிகிரி அமீன் சப்போஸ் சார் இப்போ வந்து ஒரு அலிஃபாட்டிக் அமீன் இருக்கு. சரிங்களா? ஒரு அலிஃபாட்டிக் அமீன் இருக்கு. அதே மாதிரி ஒரு அரோமேட்டிக் அமீன் இருக்கு. யாருக்கு சார் இது ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னா அலிஃபாட்டிக்கா இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணும், அரோமேட்டிக்கா இருந்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ணும். பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன், இதுவும் 1 டிகிரியா இருக்கணும், இதுவும் 1 டிகிரியா இருக்கணும். சோ பிரைமரி அலிஃபாட்டிக் ஆர் அரோமேட்டிக் அமீன்ஸ்க்கு இந்த கார்பைலமீன் டெஸ்ட் முக்கியமான டெஸ்டா இருக்கும். சரியா? அப்போ ஒரு 3 டிகிரி அமீன் 2 டிகிரி அமீன் உங்கள்ட்ட கொடுத்துறாங்க. அங்க இருந்து 1 டிகிரி அமீனை நீங்க தனியா டிஸ்டிங்கிஷ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா யூ கேன் டேக் இட் ஆஸ் அ கார்பைலமீன் டெஸ்ட். சரிங்களா? இங்க ஒரு ஃபவுல் ஸ்மெல் கிடைக்கும். சோ அந்த ஸ்மெல்ல வச்சு தான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், இங்க உள்ள இருக்கிறது 1 டிகிரி அமீன் அப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ அலிஃபாட்டிக்கா இருந்தாலும் சரி, அரோமேட்டிக்கா இருந்தாலும் சரி, பட் தட் should be 1 டிகிரி அமீனா இருக்கணும். அப்படி இருந்தா கார்பைலமீன் டெஸ்ட்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்பைலமீன் டெஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்களேன். ஒரு NH2 ஒரு அமீன் எடுத்துக்கோங்க. 1 டிகிரி அமீன் எடுத்துக்கோம். இதை யாரோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா KOH, ஆல்கஹாலிக் KOH ஓட ரியாக்ட் பண்றோம். சரிங்களா? ஆல்கஹாலிக் KOH ஓட யாரோட ரியாக்ட் பண்றோம்னா CHCl3 குளோரோஃபார்மோட பாம் பண்றோம். what you doing பாம் பண்றோம். சரிங்களா? அப்படி பாம் பண்ணினா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பாருங்களேன். 6NC அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த ஐசோசயனைடு அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இதோட என்ன கிடைக்குது அப்படின்னா 3 moles ஆஃப் வாட்டர் மாலிகூல் பிளஸ் 3 moles ஆஃப் KCl இப்படி கிடைக்குது. புரியுதா? சொல்ல புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு C2H5NH2 எத்தனை அமைன் இருக்கு, இது வந்து யாரோட ரியாக்ட் பண்றான் அப்படின்னா 3 moles ஆஃப் KOH with CHCl3 chloroform. so just you are warming, வார்ம் பண்றோம். வார்ம் பண்ணா என்ன கிடைக்கும்? C2H5NC. சரிங்களா? இத்தாயில் ஐசோசைனைடு கிடைக்கும். அதோட 3 வாட்டர் மாலிகூல் பிளஸ் 3 KCl மாலிகூல் கிடைக்கும். சரியா? அப்ப அரோமேட்டிக் ரியாக்ட் ஆகுமா சார்? எஸ், இட் வில் ரியாக்ட் இஃப் இட் இஸ் a 1 டிகிரி அமீன் அப்படின்னா. அப்ப இங்க என்ன எடுத்திருக்கோம்? அனிலீன் எடுத்திருக்கோம். அனிலீன் அதே மாதிரி 3 KOH ஓட ரியாக்ட் பண்றோம் with CHCl3. so just warm பண்றோம். what you will get? we are getting phenyl isocyanide NC அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? along with that 3 water molecule 3 KCl அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இவர் யாரு? இத்தாயில் ஐசோசைனைடு. இத்தாயில் ஐசோசயனைடு அப்படின்னு சொல்றாங்க. இவர் யாரு? phenyl isocyanide. phenyl ஐசோசயனைடு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஓகே? கார்பைலமீன் டெஸ்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் ஃபைண்டிங் 1 டிகிரி அமீன். 1 டிகிரி அமீன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்டா கூட எடுத்துக்கலாம். இந்த கார்பைலமீன் டெஸ்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப ரியாக்ஷன் குள்ள போலாம். ரியாக்ஷன் மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ரைட். இப்ப நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா KOHயும் குளோரோஃபார்மையும் ரியாக்ட் பண்ண போறோம். அங்க இருந்து ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கும். அந்த இன்டர்மீடியேட்டோட யாரோட ரியாக்ட் பண்ண போறோம்? அமீன்ஸோட ரியாக்ட் பண்ணி ஐசோசைனைட ஃபார்ம் பண்ண போறோம். சரிங்களா? சோ ஜஸ்ட் டேக் a screenshot. அடுத்து மூவ் பண்ணலாம். எடுத்தீங்களா? ரைட். அடுத்து பாருங்க. இப்ப ரியாக்ஷனோட மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் ரியாக்ஷன் எழுதிடுறாங்க. சோ நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது ஒரு 6NH2 ஒரு அமீன், காமனா அமீன் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு குளோரோஃபார்ம் CHCl3 எடுத்துக்கோம். பிளஸ் 3 moles ஆஃப் KOH ஓட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா
ஜஸ்ட் வார்ம் பண்ணாலே நமக்கு என்ன கிடைக்குது RNC அப்படின்னு கிடைக்குது. along with that 3 moles of water then 3 moles of KCl. எப்படி ரியாக்ஷன் மெக்கானிசம்ல இது மூணு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் பார்க்கலாங்க. சரிங்களா, மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன். சோ எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சோ என்னென்ன எடுத்துக்க போறோம்? ஃபர்ஸ்ட் CHCl3 குளோரோஃபார்ம் எடுத்துக்க போறோம். அப்ப இங்க CH எடுத்துட்டேன், இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, CHCl3. இதை யாரோட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா KOH ஓட ரியாக்ட் பண்றாங்க. அப்ப OH மைனஸ்ங்கிறது ஒரு பேஸ் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாரு? இங்க இருக்கிற அசிடிக் ஹைட்ரஜன் ஒரு பிளக் பண்ணிடுவாரு, இழுத்துருவாரு. அப்ப இந்த 2 எலக்ட்ரானை தூக்கி இங்க கொடுத்துருவாரு. கரெக்டா? ரைட். அப்ப என்ன ஃபார்ம் ஆகும் பாருங்க, Cl அப்படியே இருக்கு, இங்க ஒரு C, இதுல ஒரு Cl, இங்க ஒரு Cl அப்படியே இருக்கு. கரெக்டா? இப்ப எலக்ட்ரான் கொடுத்தனால இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும், அதே நேரத்துல ஒரு லோன் பேரும் கிடைச்சிடும். கரெக்டா? ரைட். அடுத்ததுல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்களேன். இப்ப இவர் என்ன ஆவாரு அப்படின்னா பெட்டர் லீவிங் குரூப் Cl மைனஸா வெளியே போயிடுவாரு. ஓகேயா? அப்ப ஆல்ரெடி இங்க ஒரு OH மைனஸும் H பிளஸும் சேர்ந்து இங்க ஒரு வாட்டர் மாலிகுலா வெளியே போயிட்டாங்க. இங்க ஒரு K பிளஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு இந்த இடத்துல. சரியா? அப்ப Cl மைனஸ் இங்க வராரு. அப்ப K பிளஸும் Cl மைனஸ் சேர்ந்து KCl வெளியே போயிடுவாங்க. சரியா? ரைட். அப்ப ரிமைனிங் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, ஒரு C, இங்க what is that lone pair of electron, இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl. இதுக்கு பேர் தானது டைக்ளோரோகார்பீன். பேர் என்னங்க? டைக்ளோரோகார்பீன் அப்படின்னு சொல்றோம். டைக்ளோரோகார்பீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்றாங்க. ஏன் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த கார்பன்ல ஆக்டெட் ஃபில் இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் தான் இருக்கு 8 எலக்ட்ரானுக்கு. கரெக்டா? அப்ப இது வந்து ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆக்டருக்கான சான்ஸ் இருக்கு. சரியா? அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம அமீன்ஸோட ரியாக்ட் ஆகும். பாருங்க, RNH2 இவர் மேல லோன் பேர் இருக்கும். கரெக்டா? இவர் யாரோட ரியாக்ட் ஆக போறாரு? இந்த குளோரோ கார்பீனோட ரியாக்ட் ஆக போறாரு. Cl, that's it. அப்ப இங்க இருந்து எலக்ட்ரானை கொடுத்து இவர் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாரு. யாரோட பாருங்க, இப்ப பாருங்களேன், RN, இங்க ஒரு H போட்டேன், இங்க ஒரு H போட்டேன். ஓகேங்களா? ரைட். இங்க பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான நைட்ரஜன் கொடுத்ததுனால பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானை யார் கொடுத்திருக்காரு? கார்பன் கொடுத்திருக்காரு, அதனால பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இந்த எலக்ட்ரான் தூக்கி என்ன, இந்த 2 எலக்ட்ரான் தூக்கி இவர் இங்க கொடுத்துருவாரு. அப்ப இங்க இந்த மேல நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிடும். இங்க ஒரு Cl, இங்க ஒரு Cl, அவ்வளவுதான். சரியா? ரைட். அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா இதோட ஒரு KOH ஆட் பண்றாங்க. KOH அப்ப அந்த OH மைனஸ் என்ன பண்ணுங்க, இதுல இருந்து OH மைனஸ் இருக்கு, இங்க K பிளஸ் இருக்கு. அப்ப இந்த OH மைனஸ் என்ன பண்ணுவாரு? இவர் அட்டாக் பண்ணி இந்த H பிளஸ் பிளக் பண்ணி இழுத்துருவாரு. அப்ப நியூட்ரல் வாட்டரா வெளியே போயிடுவாரு இங்க. சரியா? அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? இவருடைய 2 எலக்ட்ரானை தூக்கி இங்க கொடுத்துருவாரு. அப்ப பாண்ட், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுவாங்க. பாருங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது பாருங்க. பாருங்களேன், இப்ப RN, இங்க H, இவர் மேல பாசிட்டிவ். கரெக்டா? இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், இப்ப இந்த கார்பனுக்கு பாருங்க 1 2 3 4 டபுள் பாண்ட் வந்துருச்சு. இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, Cl, இங்க Cl, இங்க மைனஸ் சார்ஜ் வேற. கரெக்டா? அப்ப கார்பனுக்கு பாருங்க 1 2 3 4 5 எலக்ட்ரான் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணாது? இது அலோவ் பண்ணாது. என்ன பண்ணிடும்? இந்த Cl வெளியே தள்ளி விட்டுரும். சரிங்களா? அப்ப இந்த Cl என்ன ஆயிடும்? லெஃப்ட் ஆயிடும். ஓகேயா? ஆல்ரெடி ஒரு K பிளஸ் இருக்கு, ஒரு Cl மைனஸ் இருக்கு. அப்ப என்ன போயிடும்? மைனஸ் KCl வெளியே போயிடுவாரு. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இதுல இன்னொரு மாலிகூல் KOH ஆட் பண்றோம். KOH ஆட் பண்றோம். என்ன கிடைக்கும் பாருங்க. சோ சேம் ரியாக்ஷன். என்ன பண்ணும்? இந்த OH மைனஸ் இந்த H பிளஸ் அப்படி தூக்கிட்டு அழகா தூக்கிட்டு வந்துரும். சரியா? அழகா தூக்கிட்டு வந்துரும். தூக்கிட்டு வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானை தூக்கி இவர் இங்க கொடுத்துருவாரு. கொடுத்துட்டாருன்னா RN ட்ரிபிள் பாண்ட் C. அப்ப இவர் என்ன ஆயிடுவாரு? பெட்டர் லீவிங் குரூப்பா Cl மைனஸ் வெளியே தள்ளி விட்டுருவாரு. ஏன்னா கார்பனுக்கு 5 பாண்ட் ஆயிடும். பாருங்க, 3 பாண்ட் வந்துச்சுன்னா அதுலயும் 4 மைனஸ் சார்ஜ் வேற இருக்கு. அப்ப எலக்ட்ரானை தள்ளி விடுறதுக்காக Cl மைனஸ் பெட்டர் லீவிங் குரூப்பா வெளியே போயிடுவாரு. சரியா? அப்ப இங்க ஒரு என்ன ஆயிடுது? HOH, KOH, H2O வாட்டரா வெளியே போயிடுச்சு. மீதி இருக்கிற ஒரு Kவும் இந்த Cl சேர்ந்து மைனஸ் KCl மைனஸ் H2O என்ன கிடைக்குது? RNC அப்படின்னு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இங்க நெகட்டிவ் சார்ஜ். புரியுதுங்களா? இதுக்கு என்னது? ஆல்கைல் ஐசோசயனைடு அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். அப்ப எத்தனை மாலிகூல் KOH யூஸ் பண்ணோம் பாருங்க? 3 மாலிகூல் KOH யூஸ் பண்ணிருக்கோம். இருக்கா? எஸ். 1 மாலிகூல் KOH,
and then second molecule of KOH, here third molecule of KOH. correct ah? molecule of KOH யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ரைட். எத்தனை மாலிகுல் வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு மாலிகுல் வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, ரெண்டாவது மாலிகுல் வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, அதே மாதிரி மூணாவது மாலிகுல் வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. 3 வாட்டர் மாலிகுல்ஸ் ஓவர், 3 KOH ஓவர். சரியா? அடுத்தது KCl. எத்தனை KCl வெளிய வந்திருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி இங்க ஒரு K plus Cl minus, இங்க ஒரு KCl, அதே மாதிரி இதுல ஒரு KCl, அதே மாதிரி இங்க ஒரு KCl, ஆல்மோஸ்ட் 3 KCl coming out. புரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபவுல் ஸ்மெல்லா இருக்குங்க. ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துர்நாற்றம் வீசும் வச்சுக்கோங்களேன், ஒரு நாற்றம் அடிக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு ஃபவுல் ஸ்மெல் இருக்கும். அந்த ஃபவுல் ஸ்மெல் வந்துருச்சு அப்படின்னா இங்க உள்ள இருக்கிறது என்னது? 1 டிகிரி அமீன் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். புரியுதா? அப்ப 2 டிகிரி அமீன் 3 டிகிரி அமீனோட இந்த ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணீங்கன்னா there is no foul smell. அப்ப 1 டிகிரி அமீன் மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? இந்த ஃபவுல் ஸ்மெல்ல கொடுக்கும். அதான் என்னது? இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் ஃபார் 1 டிகிரி அமீன், that is carbylamine டெஸ்ட். புரியுதுங்களா? ஐ திங்க் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. Thank you so much for watching. Thank you.